பவித்ரா, புதுச்சேரியில வந்து ரெட்டியார்பாளையம் பகுதியில் வந்து விஷவாயு தாக்கி 3 பெண்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, புதுச்சேரியில வந்து சுத்திகரிப்பு நிலையம் ரெட்டியார்பாளையம் பகுதியில் இருக்குது. அந்த ரெட்டியார்பாளையம் பகுதி சுத்திகரிப்பு நிலையம் அதாவது மோட்டார் பம்பு, அது அந்த விஷவாயுவை இழுத்து வெளியே தள்ளக்கூடிய மோட்டார் பம்பு 3 நாட்களாக போடவில்லை என்று பொதுமக்கள் வந்து குற்றம் சாட்டுறாங்க. அதனாலதான் வந்து அதோட தாக்கம் வந்து அதிகமா வந்து கேஸ் வந்து வீட்டுல இருக்கிற டாய்லெட் வழியாக வெளியே வந்து அவங்க 3 பேர் வந்து மூச்சு திணறி உயிர்ந்ததாக கூறப்படுகிறது. இது சம்பந்தமாக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற சிவசங்கரன், மாவட்ட ஆட்சியர் குலோத்தங்கன் உள்ளிட்ட அதிகாரிகளும், அது மட்டுமல்லாத சுகாதாரத்துறை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட செவிலியர்கள், டாக்டர்கள், மருத்துவ குழுவினர் வந்து தட்டுமே வந்து அந்த பகுதியில் வந்து ஆய்வு செய்து வருகின்றாங்க. ஆய்வு செய்து பாதிக்கப்பட்டவர்களை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அதுல இருந்து 3 பேர் இறந்திருக்காங்க. 2 பேர் வந்து மருத்துவ சிகிச்சை பெற்று நல்ல முறையில் இருக்கிறதாக கூறப்படுகிறது. இருந்த போதிலும் அந்த ஒப்பந்ததாரர், அந்த வந்து சுத்திகரிப்பு நிலைய ஒப்பந்ததாரர் வந்து அந்த ஒப்பந்தத்தை வந்து ரத்து பண்ண செய்யப்படும் என்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் வந்து தெரிவிச்சிருக்காரு. அது சரியான முறையில பராமரிக்காத காரணத்தினால்தான் இந்த 3 பேர் உயிரிழந்திருக்காகவும், அதனால அந்த ஒப்பந்தம் வந்து நேற்றையோட காலாவதி ஆகிவிட்டதாகவும், அதை வந்து புதுப்பிக்காத இன்னும் மாற்று நிறுவனத்துக்கு ஒப்பந்தத்தை வந்து மாற்றி அமைக்க கொடுக்கப்படும் என்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவிச்சிருக்காங்க. இருந்தபோதும் வீட்டுக்கு பொருத்தப்படும் செப்டிக் டேங்க் வந்து நேரடியாக சம்பு மூலியமாக ஒரு தொட்டி வழியாக அவங்க வந்து டிரைனேஜ் கணக்கு கொடுத்ததுனால இந்த விஷவாயு தாக்கக்கூடும் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் தெரிவிச்சிருக்காங்க. இருந்த போதிலும் உடனடியாக அந்த மாதிரி செம்பு இல்லாத நேரடியாக அந்த கனெக்ஷன் கொடுக்கும்போதும் பொதுப்பணித்துறை சார்பில் அறிவித்திருக்காங்க. பவித்ரா.